வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வெளிவந்துச்சு பார்த்தீங்களா? கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள், பிளாஸ்டிக்கு, இந்த கழிவுகள் எல்லாத்தையும் இங்கே தமிழ்நாடு எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்குள்ளே கொண்டு வந்து கொட்டப்படுது, கேரளாவிலிருந்து கொட்டப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்குது பார்த்தீங்களா? திருநெல்வேலியில் சுத்தமல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழவூர் இல்லை கொண்டா நகரம் அப்படிங்கிற சில ஏரியாலாம் இருக்குது. அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் மையத்தில் வந்து சிகிச்சைக்கு யூஸ் பண்ணப்பட்ட அந்த மருத்துவ கழிவுகள்லாம் இருக்குல்ல, அந்த மருத்துவ கழிவுகளை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து, கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் திருநெல்வேலி ரீஜியனில் கொட்டப்பட்டிருந்துச்சு. மூட்டை மூட்டையாக அவ்வளவு வால்யூமில் கழிவுகள் வந்து இருந்துச்சு, பயோமெடிக்கல் வேஸ்ட் வந்து இருந்துச்சு. இதை நிறைய பேர் வந்து பதிவுகள் போட ஆரம்பித்தாங்க. இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? ஆல்ரெடி தென்காசி, கன்னியாகுமரி இந்த ரீஜியன்ல இருந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுது அப்படிங்கிற இஷ்யூ போய்க்கு இருக்கு. இப்போ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கேரளாவிலிருந்து கழிவுகளை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து லாரியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில், கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இங்கே வந்து கொட்டப்படுது. தமிழகத்தை குப்பை கிடங்காக மாற்ற பார்க்குறாங்க. திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறதுனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைதி காக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பல்வேறு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. கூடவே ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு. என்னன்னா, இனிமே இது நடக்கக்கூடாது, தொடர்ந்து இது இனிமேல் நடந்துச்சு அப்படின்னா 2025 ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? பொதுமக்கள் எல்லாத்தையும் திரட்டி லாரியை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டப்பட்ட எல்லா குப்பைகளையும் எடுத்து லாரியில் போட்டு அந்த லாரியை கேரளாவுக்கு போக சொல்லி கேரளாவில் கொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தெரிவிச்சிருந்தாரு. முதல் லாரியில் நான் போவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. இப்போ அண்ணாமலையுடைய இந்த எச்சரிக்கைக்கு பிறகு இப்போ ஒரு குட் நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. என்ன குட் நியூஸு? கேரளாவிலிருந்து அந்த கேன்சர் மையத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டப்பட்டுச்சு பார்த்தீங்களா கழிவு. இப்போ இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். 37 நாட்களுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ணாமலையுடைய கடும் எதிர்ப்புக்கு பிறகு இப்போ எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த விவகாரத்தில் எப்போ தெரியுமா கம்ப்ளைண்ட் வந்து பண்ணப்பட்டுச்சு? இந்த விவகாரம் இதுதான் பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு. 37 நாட்களுக்கு முன்பாக, கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, கரெக்டாக அதாவது நவம்பர் 11 சுத்தமல்லி போலீஸ் ஸ்டேஷனில் சந்தானம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இது மாதிரி கேரளாவிலேருந்து அதிக வால்யூமில் மூட்டையாக கழிவுகள், மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலி ரீஜியனில் வந்து கொட்டப்பட்டிருக்கு, சுத்தமல்லி அருகே பழவூர் பகுதியிலெல்லாம் கொட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சந்தானம் அப்படிங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில். ஆனால் எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஆக்ஷன் எடுக்கப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய ஸ்பெஷல் செல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு டிசம்பர் 2 இந்த விவகாரத்தை வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து அனுப்புகிறாரு. அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலை. இப்போது எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காரு. 2025 ஜனவரி வரைக்கும் நாங்கள் பார்ப்போம், அப்பையும் இதை வந்து நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா, இதை தடுத்து நிப்பாட்டலை அப்படின்னா வண்டியில் லாரியில் அந்த குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மறுபடியும் கேரளாவில் போய் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்த பிறகு இப்போ எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். செக்ஷன் 271 பிஎன்எஸ் படி செக்ஷன் 271 செக்ஷன் 272 அந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தார். இதை செக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சோதனை சாவடி, இதை செக் பண்ணியிருக்கணும். மற்ற ஸ்டேட்லேருந்து எந்தெந்த லாரி வருது, லாரியில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு செக் போஸ்ட் வந்து அதை வந்து சோதனை சாவடிகள் வந்து அதை ஒழுங்காக ஆய்வு செஞ்சுருக்கணும். ஆனால் இங்கே சோதனை சாவடிகள் வசூல் மையங்களாகவே மேக்சிமம் மாறிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாரு. இப்போது அண்ணாமலையுடைய அறிக்கைக்கு பிறகு பல்வேறு பகுதிகளில் கேரளாவோடு பார்டரில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட்லாம் தீவிரமான சோதனைக்கு உட்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு தென்காசி மாவட்டத்தில் புளியரை அப்படிங்கிற ஒரு பகுதியில் செக் போஸ்ட்டில் தீவிரமான சோதனையெல்லாம் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதிலிருந்து ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுது. எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் எவ்வளவு முக்கியம், எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், எதிர்கட்சியுடைய வாய்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார். சரி பண்ணலை அப்படின்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் லாரியில் கொட்டப்பட்ட எல்லா குப்பையும் எடுத்து தூக்கி போட்டு கேரளாவுக்கு வந்து கேரளாவில் கொட்டி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு லாரியில் நானே போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கை. இந்த அறிக்கைக்கு இவ்வளவு பாசிட்டிவான அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம்.
இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.